முருகனுக்கு வரோ. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்தகுருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தினுடைய 224வது மந்திரத்தை பார்க்கலாம். இதில் முருகப்பெருமான் ஜீவன் முக்தனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கேட்குறாரு. அதுக்கு அவனுடைய லட்சணங்களையும் அவனுடைய செயல்பாடுகளையும் அவனுடைய மனநிலையும் பரமேஸ்வரன் விவரிக்கிறார். அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறது. ரெண்டே கேள்வி தான். 224 மந்திரம் வந்திருக்கு. பரைர் திருஷ்ட பாஹ்யாத்மா சர்வ வேதாந்த அகோச்சரக. பரைர் திருஷ்ட பாக்யாத்மா, வெளியிலேருந்து பார்க்குற மனிதர்கள் அந்த ஜீவன் முக்தனுடைய ஆத்மாவை மனநிலையை அறிய முடியாது. சரி, அவன் அறிய முடியாது. சர்வ வேதாந்தம் அகோச்சரக, சர்வ வேதாந்தமும் அந்த ஆத்மாவை அறிய முடியாது. பிரம்மாமிருத்த ரசோ ஸ்வாதோ. பிரம்மாமிருத்தம் எப்போ பிரம்மாமிருத்தம் ஏற்படும்? எப்போ பிரம்மாமிருத்தம் ஏற்படும்? ஒருத்தன் ஸ்தூலம் கடந்து சூக்ஷ்மம் கடந்து காரணம் கடந்து உரியம் போகணும். இப்போ நேற்று 2-3 நாளாக பேசிகிட்டு இருக்கோம். சித்தத்தை பற்றியே பேசிட்டு வரோம். சித்தத்தை பற்றி யாரும் பேசுகிறதில்ல, நாம் பேசுவோம். சித்தத்துக்குள்ளே கோடான கோடி ஜென்மாக்களுடைய வாசனாக்கள் இருக்குது. அந்த வாசனாக்களை சித்திலேருந்து வெளிப்படக்கூடிய பிராணன் அதை தூண்ட, அது புத்தி விருத்தியா மனோவிருத்தியா இந்திர விருத்தியா செயல்பாட்டுக்கு வந்து எப்படி ஒரு விதை குருத்தாகி செடியாகி மரமாகி பூத்து காய்த்து பழுத்து மறுபடியும் பல விதைகளை போடுதோ, அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் திரும்ப 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 சித்தத்திலேருந்து வரக்கூடிய சித்த விருத்தி. இந்த சித்த விருத்தியை சொல்லும்போது சித்த விருத்திக்குள்ளே என்ன இருக்குன்னா, விருத்திக்குள்ளே என்ன இருக்குன்னா 3 குணங்கள் இருக்குது. தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம்ங்கிற 3 குணம் இருக்குது. பதிவுகள் 3 குணங்களோட வெளிப்படுது. அதை 2ஆக பிரிக்கிறாங்க, கிளிஷ்டா அக்ளிஷ்டான்னு. துன்பம் தரும் எண்ணங்கள், சுகம் தரும் எண்ணங்கள். இப்போ தமோகுணமோ ரஜோகுணமோ மேலிட்டு நின்னா அந்த நேரத்தில் அந்த எண்ணங்கள் எந்த எண்ணங்கள் வருதோ அதனுடைய விளைவுகள் துக்கமாக இருக்கலாம். சத்துவகுணம் மேலோங்கி நிற்கும்போது அந்த எண்ணங்கள் சுகம் தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஞானி சுகம் துக்கம் ரெண்டுத்தையுமே கடந்து நிற்கிறான். கிளிஷ்டா அக்ளிஷ்டா, துக்கம் தரக்கூடியவை துக்கமற்றவை. எங்கேருந்து வருது? வாசனாலேருந்து வருது. நம்ம உற்று நோக்கணும். எங்கேருந்து பார்க்கணும்? துரியத்துலேருந்து பார்க்கணும். துரியத்துக்கு எப்படி போகணும்? தியானம் பண்ணி நிஷ்டைக்கு போனால் துரியம். ஒன்றும் துரியம்னா ஒரு எங்கேயோ இருக்குது, யாரும் போக முடியாத இடம்னு நினச்சிக்காதீங்க. எப்படி வேத விசாரம்
வேதாந்தம் ஞானயோகம் தத்துவ விசாரம் செய்து வாசனாசயம் மனோநாசம் செய்கிறதோ, எப்படி தியானங்கிற ராஜயோகம் ஏகாகிரம் சொல்லி பஞ்ச கிளேசங்களை கடந்து நிருத்த நிலைக்கு போய் சத்வகுணத்துக்கு போய் நிருத்தங்கிற நிலைக்கு போகும்போது அது நிஷ்டையாகுது. இது அங்கே என்ன ஆகுதுன்னா வாசனாக்களை லாக் பண்ணுது. எதில்? நிருத்தம்னு சொன்னால் என்ன? வாசனாக்கள் வெளியிலே வர முடியாத அளவுக்கு கதவுகளை மூடு, ஷட் டவுன். இது ஷட் டவுன் ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஓப்பன் ஆச்சா மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடுவோம். அது வரவிடாமலே அது என்ன பண்ணிடுது, அப்படியே மண்ணோட மண்ணாக புதைச்சிடுது. தத்துவ விசாரம் அப்படி இல்லை. நீங்கள் தூங்கினாலும் விழிச்சாலும் எப்படி இருந்தாலும் தத்துவ விசாரத்தினால ரியலைசேஷன் நடக்குது. உண்மை உணர்த்தப்படுகிறது. ரியலைசேஷன்னா என்னது? உண்மை உணர்த்தப்படுகிறது. நீ பொய்யை உண்மையாக நம்பிக்கிட்டு இருக்க, உண்மையை பொய்யாக நம்பிக்கிட்டு இருக்க. கண் விழிச்சா அந்நியதா கிராகியம். ஒன்றும் அல்லாத வேறு விஷயங்களை சிந்திச்சு வெளியில் போயிடுற. தூக்கத்தில் போனால் ஒன்றையும் அறியறதில்ல, அக்ராஹியமாக இருக்க. கனவும் ஒன்று தான். கனவுல எப்படி எத்தனை பார்க்குறியோ அதெல்லாம் அந்நியதா கிராகியம்தான். அப்போ ஒரு நாள் பொழுது விடிஞ்சதுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் மயக்கத்துலேயும் குழப்பத்துலேயும் மித்தியாலையும் தான் நீ வாழ்கிற. கடைசி வரைக்கும் ஒன்றும் அறியறதே இல்லை. ஏன்? கண்ணை விழிச்சா எதெல்லாம் கண்ணில் படுதோ அதை சிந்திக்கிற. அந்நியதா கிராகியம். அக்ராஹியம் தூங்கும்போது ஒன்றையும் அறியறதில்ல, யாரையும் அறியறதில்ல. இதுதான் வாழ்க்கை. நீ உன்னுடைய கொள்கை, லட்சியம், குறிக்கோள் எல்லாமே பொய் தான். மித்தியாவை தான் கேட்க போகிற. டார்கெட்டுன்னு ஒன்று கேட்டால் கூட அது டெம்பரவரி தான். வீடு கேட்டாலும் சரி, கணவன் கேட்டாலும் சரி, குழந்தை கேட்டாலும் சரி, மனைவி கேட்டாலும் சரி, எத்தனை நாளைக்கு? எத்தனை கோடி ஜென்மா கடந்து வந்திருக்கோம். இப்போ இதெல்லாம் அறிஞ்சா சண்டை போட்டுக்கோங்களா ரெண்டு பேர்? உன் வாழ்க்கையே கொஞ்ச நாள் தான். அதில் சில சௌகரியங்களுக்காக ரெண்டு பேரை சேர்த்து வச்சுருக்கு. சில சௌகரியங்களுக்காக, சில காரணங்களுக்காக 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், அதுக்கு மேலே வாழ்கிறாங்களா? அதுக்குள்ளே சண்டை, ஈகோ, பிரச்சனை, குழப்பம். கொஞ்சம் நல்லா பரந்த பார்வையை பார்க்கணும். வாழ்க்கையே பொய்யா வாழ்கிற. உண்மையாக பொய்யாது. நீ டார்கெட் எவ்வளோ பெரிய ரத்த வியர்வை சிந்து உயிரை கொடுத்து நீ பண்ணால் கூட அதை என்ன உன்னை வாழ வைக்கும்? எவ்வளோ நாள் வாழ வைக்கும்? 30-40 ஆண்டுகள் வாழ வைக்கும். அப்புறம் நீனே ரிப்பேர் ஆயிடுவ. அப்புறம் மனைவி, கணவன், பிரச்சனை, குழப்பம், நான் எண்ணுது, என் வீடு, அதெல்லாம் எது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நிற்காது, எல்லாம் போய்டும். அது வேலையை பார்த்துட்டு போய்டும். நேரம் இல்லை அதுக்கு. நீ வாய் விட்டு கேட்டால் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். காப்பி கொடு அப்படின்னு கிடைச்சா கேட்டீங்கன்னா கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டி போகும். ஐயோ என்ன நான் பெத்த புள்ள, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அதெல்லாம் அதுக்கு வேலை இருக்குது. அதுக்கு பெத்த புள்ள 2 இருக்குது. அதை பார்க்க வேணாமா? கொஞ்சம் சிந்தனை பறந்துவியா, அறிவுபூர்வமாக பாருங்கள். கொஞ்சம் இந்த கொள்கையெல்லாம் விட்டுருங்க, சத்தியத்தை பாருங்கள். சத்தியம்தான் ஜெயிக்கும். சத்தியம்தான் நமக்கு நடத்தக்கூடிய பாடம். சத்தியத்தை அறியறதுக்கு தான் நம்ம இங்கேயே பிறந்திருக்கோம். அதை விட்டு வாழ்நாள் ஃபுல்லாக அக்ராகியம், அந்நிய கிராகியம். நம்மளை தவிர மற்றது எல்லாத்தையும் சிந்திக்கிறோம். தூக்கத்தில் அதுவும் இல்லை. அப்போ எப்போ நீ விழிக்க போகிறேன்னா விழிக்கிறதே இல்லை. நீ வாழ்நாள் ஃபுல்லாக மயக்கமும் தூக்கமும் குழப்பமோ பதட்டமோ துக்கமோ பயமோ மரணமும். அதுக்குள்ளே என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஆகாரம் பண்ணிக்குவோம், போகிற ஹோட்டலெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்குவான், அப்புறம் விகாரம் கண்டபடியாக அலையுவான், அப்புறம் குட்டி போடுவான். ஆகாரம் விகாரம் மைத்தனம். ஆனால் குட்டி போட்டதுக்கு அப்புறமா பயப்படுவான். பயப்படுமா, அப்புறமா பயம் முடியறதுக்குள்ளே செத்து போயிடுவான். எப்படி இருந்தாலும் நம்ம சாக தான் போகிறோம். அதுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு சாகலாம். மெனு எடுத்துனுவா, போயா நான் போகிறேன், அதுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்டுட்டு போகிறேன். வேறு என்ன நம்மளால் பண்ண முடியுது? 95% இப்படி தான் இருக்கான்.
இதெல்லாம் அறியறதில்லை, இது சிந்திக்கிறது இல்லை. அதுக்குள்ளே ஏதோ ஈகோ, நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள், எனக்கு நீ அதை பார்க்கல, என்ன என் பர்த்டேவை நீ ஞாபகம் வச்சுக்கல, எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. என் செப்பல் சைஸு என்னன்னு உனக்கு தெரில, என் ஹைட் என்ன தெரில, வெயிட் என்ன தெரில, எல்லாம் மண்ணுக்குள்ளே போகிறீங்க எல்லாம் நீங்களும் நானும். கர்மம் பிடிச்ச சிந்தனையை கொஞ்சம் விசாலமாக கொஞ்சம் பாருங்கள், குறுக்க நோக்கே இல்லாமல். நான் எனதெல்லாம் விட்டுருங்க. சோறு போட்டால் சாப்பிடு, போடலையா நீயே போட்டு சாப்பிடு. சமைக்க முடிஞ்சா சமையல்னா கடையில் வாங்கி சாப்பிட்டு தொலை. எங்கே நீ தான் பணம் சம்பாதிக்க அலைகிற, உனக்கு குறிக்கோள் என்ன? எது நடக்க மாட்டேங்குது, இதையாவது பண்ணி தொலைப்பான். அவன் என்னது மூளையை வளர்க்க சொன்னால் தொப்பையை வளர்த்து வச்சுருக்கான். ஈக்குவலாக பெண்களும் இருக்காங்க. எல்லாத்தையும் நாங்கள் ஈக்குவல்னு சொல்கிற அளவுக்கு என்னமோ பண்ணிட்டு கிடக்காங்க. சரி விடுங்க, இதெல்லாம் மந்திரம், இதெல்லாம் என் தலையெழுத்து, இதெல்லாம் நான் சொல்லி தொலைக்கணும்னு இருக்கு. என்னாச்சுன்னா சர்வ வேதாந்தத்துக்கும் அகோச்சரம், உனக்கும் அகோச்சரம். பிரம்மாமிர்த ரசஸ்வாதம். அவன் என்ன பண்ணுறான், சதா இந்த தொலையெல்லாம் விட்டான். பார்த்தான், இந்த முடிவை நல்லா புரிஞ்சுங்க, இந்த முடிவை எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ, அதாவது எந்த முடிவுன்னா நீங்கள் வெளியே போகாமல் உள்ளே போகிற அந்த மனநிலையை, அந்த சத்துவ குணத்தை வளர்க்கிறதுக்கு கவனம் செலுத்துங்க. சண்டை போட்டுக்கிட்டு, ஈகோ பண்ணிக்கிட்டு, டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுக்கிட்டு, குழந்தைங்களை தெருவில் விட்டுக்கிட்டு, உனக்கு எவன் கல்யாணம் பண்ணி வச்சான்? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. பார்த்தா இந்த வாசனாசயம் மனோநாசத்தை தத்துவ விசாரம் மெய்ப்பொருளை சொல்லும்போது நமக்கு சிரிப்பாக இருக்குது. உண்மை தான். நான் சொன்னேன்ல, ஒரு காலத்தில் நம்ம செத்து போயிடுவோமா, கடைசியில் நம்ம செத்து போயிடுவோமா. நான் சின்ன வயசில் இந்த 10 வயசு வரைக்குள்ள நம்ம கடைசியில் எப்படி தான் செத்து போயிடுவோமா, அதே எனக்கு டெய்லி நைட்டில் ஞாபகம். அது குரங்கு மருந்து சாப்பிடும்போது குரங்கு நினைக்காதுன்னு சொன்ன மாதிரி நான் நினைக்க விடாது தான் படுத்திருப்பேன். சாயந்தரம் அந்த நிலாவை பார்ப்பேன்ல, 8 மணிக்கு மேலே கிராமத்தில் சீக்கிரமாக படுத்துருவாங்க. 7 மணிக்கெலாம் படுத்துருவோம். மற்றவங்கலாம் படுப்பாங்க, நான் தூங்க மாட்டேன். அந்த கட்டிலை போட்டுக்கிட்டு, அந்த கட்டில் வந்து எங்கள் மாமா படுப்பாருன்னு வேறு யாரும் படுக்க மாட்டாங்க, நான் படுத்துக்குவேன். என் மாமா வரத்துக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே நான் தூங்கிடுவேன். அப்புறம் அவர் என்னை தூக்கி கீழே போட்டு அவர் படுத்துக்குவேன். அந்த காலத்து கதை என்னாச்சுன்னா, அப்போ மேலே பார்த்துட்டு அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம கடைசியில் செத்து போயிடுமா, அது அடிக்கடி நினைப்பேன், டெய்லி நினைப்பேன். எவ்வளோ நாளானாலும் கடைசியில் எல்லாருமே செத்து போயிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி போய் தொலைக்க போகிறோம். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமானது ஏதாவது பண்ண, அதில் என்ன சண்டை போட்டுக்கிறதுக்கு, பிரச்சனை பண்ணிக்கிறதுக்கு என்னதுங்கிறது ஒன்றுதெல்லாம். இப்போ ஒரு படத்தில் அழகாக சொல்கிறான் ஒருத்தவன், நீங்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறத விட நண்பர்களாக வாழுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுறான். கணவன் மனைவியை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஏதோ ரஜினிகாந்த் தான் நினைக்கிறேன், தங்கச்சிக்காக ஏதோ ஒரு படமா என்னன்னா, நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்காங்க, நீங்கள் கணவன் மனைவினா ஆண்டான் அடிமைங்கிற அந்த புத்தியெல்லாம் விட்டுடு. நான் ஆணு நீ பெண்ணு அது இதெல்லாம் விட்டுடு, நண்பர்களாக வாழுங்க, முடிஞ்சு போச்சு, பிரச்சனையே இல்லை. இந்த உரிமை கொடுக்கறதாங்க பிரச்சனையை. நிறைய சட்டத்தெல்லாம் மாற்றணும். இல்லைன்னா இந்த டைவர்ஸ் எதுக்கு கல்யாணம் மட்டும் டைவர்ஸ் பண்ணிட்டு கிடக்குறா, சும்மா கோர்ட் டைத்தை வேஸ்ட்டு, ஜட்ஜி டைம் வேஸ்ட்டு, மன உளைச்சல், பணம் வேஸ்ட்டு. அடியாட்களை வச்சுட்டு அடிக்கிறீங்க, சண்டை போடுறீங்க, கூலிப்படையெல்லாம் ஏவி விட்றீங்க, கையை காலை வெட்டுறான். இது என்ன அறிவில்லை உங்களுக்கு? உண்மையை கொஞ்சம் யோசனை பண்ண. அழகாக சொல்கிறேன், நண்பர்களாக வாழ்க அப்படின்னு சொல்கிறான். அழகாக முடிஞ்சு போச்சு. என்ன கணவன் மனைவி நான் கேட்குறேன், என்ன கேட்குறேன், என்ன நீங்கள் அப்படியே ஸ்பெஷலாக 2 பேரும் 1000 காலத்து பயிருந்தாங்க. அது யாருக்கு? இந்த வைதிகமாக இருந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நல்லதுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு, சத்தியம் உணர்ந்து, தர்மம் தெரிஞ்சு, தர்ம அர்த்த காம மோட்சமெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறமா கல்யாணம் பண்ண அது நீடிக்கும். இப்போ பணம் சம்பாதிக்க தான் பிறந்தவொடனே பணம் சம்பாதிக்கிறத சொல்லி கொடுக்குறீங்க. அது பணம்னு போய் எல்லா இடத்துலையும் பணம்னு வியாபாரம் பண்ணுது. அப்புறம் எப்படி அந்த உறவு நீடிக்கும்? 1000 காலத்து பயிர் எப்படி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா? கேலி கூத்தாக்கிட்டாங்களா இல்லையா? எவ்வளோ கேஸ் தெரியுமில்ல?
கொஞ்சம் நஞ்ச கேஸ் கிடையாது. எல்லாம் இந்த நோய்க்கு தான் மருந்து போடுறானுங்க, அதுக்கு காரணத்தை எந்த கழுதையும் பார்க்கறது இல்லை. அது ஒரு பக்கம் போய் தொலைக்கிட்டேன். இப்போ சித்தவிருத்தி பேசியிருக்கோம், பஞ்சக்லேஷங்கள் போகுது. ஞான யோகம் செய்யக்கூடிய வேலை மெய்ப்பொருளை ரியலைசேஷன் பண்ணுது, வெளிச்சத்தை கொண்டு வருது, என்லைட்மெண்ட் பண்ணுது, தரிசனம் பண்ண வைக்குது, மெய்ப்பொருளை உணர்த்துது, வாசனாசையும் மனோநாசம் பண்ணுது. மனம்தான் இப்போ நம்மளை கெடுக்கிறது. நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது என்னது? குடும்ப வாழ்க்கையும் கெடுக்கிறது மனம்தான். ஏன்னா அறிவு இருந்தால் அது மனம் கெடுக்குமா? நான் எனது அகங்காரங்கன்னு தலைவிரிச்சு ஆடுது. அறிவு இருந்தால் அகங்காரம் தலை தூக்குமா? அறிவு இருந்தால் அகங்காரம் தலை தூக்குமா? அறிவு என்ன பண்ணோம்? நீ தப்புப்பா தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். அது அறிவு. இப்போ அறிவே இல்லையே சுத்தமாக. அதனால் அகங்காரம் தலை தூக்குது. டைவர்ஸ் விட்டுக்கிட்டு, நோட்டீஸ் விட்டுக்கிட்டு, வக்கீலுக்கு அழுதுகிட்டு இருக்குங்க. என்ன பண்ணுறது? இப்போலாம் சஷ்டியாப்த பூர்த்திலாம் இனிமேல் பார்க்க முடியாது போல இருக்குது. 60 வயசு 80 வயசுலாம் நம்ம கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. சரி, கல்ச்சரை உடைக்க வைதிகம் தெரியாமல் போக போக பிரம்மஞானம் இல்லாததுனால எது வேணாலும் நடக்கட்டும். இப்போ 3வது அனுபூதி போகணும். முதல்ல வேத விசாரம் என்ன பண்ணுது? உங்களை மெய்ப்பொருளை உணர்த்துது. ராஜயோகம் என்ன பண்ணுது? வாசனாவை ஸ்டாப் பண்ணுது, வராமல் தடுக்குது. தடுக்கிறத ஒரு அணைய, ஒரு ஆற்றலை தடுத்து வச்சிருக்குது. எப்படி வாட்டர் டேங்கை, இந்த டேங்க் இருக்குல்ல, இது அது தடுத்து வச்சிருக்கிற மாதிரி தடுத்து வச்சிருக்கு. இப்போ அது உடச்சிக்கிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே இது இந்த சித்தை என்ன பண்ணணும்? சத்தோடு சேர்ந்துடணும். அதுக்கு தான் நிஷ்டைன்னு பேர். தியானத்தில், ராஜயோகம் தியானத்தில் ஏகாகிரமாக இருந்து நிருத்த நிலையில் கண்டினியூ பண்ணால் சத்துவகுணம் பூர்ணமான பகவத் கிருப்பையினால் அனுபூதி ஏற்படும். அனுபூதி ஏற்பட்டதுக்கப்புறம் இவன் வெளியில் வரான். அவன் சகஜ சமாதியில் இருப்பான். அவன் ஜீவன் முக்தன். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, அவன்தான் பிரம்மா அமிர்த ரச சுவாதோ. வெளியில் அவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, உள்ள தொடர்பில் இருக்கான். சித்து சத்தில் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தை பற்றிய மெமரி கொஞ்சம் தான் இருக்குமா, இல்லாமல் கூட இருக்கலாம், கொஞ்சோண்டு இருக்கலாம். அந்த ரசத்தை பருகிட்டே இருக்கான். அந்த பிரம்மானந்த ரசத்தை பருகிட்டே இருக்கான். பிரம்மாமிர்த ரசாயனக, இவனே பிரம்மாமிர்த ரசாயனம். இவனை தொட்டால் யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பிரம்மானந்தம் தொடரும், கிடைக்கும். ஆமாம், பாரசமணி போல். அதான் பிரம்மாமிர்த ரசாயனக. பிரம்மாமிர்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு ரசாயனம் அவன். அந்த ஸ்வரூபத்தில் இருக்கான். இப்போ அங்கே தான் இவங்கெல்லாம் போய் தேடி போய் வரத்தை வாங்கிட்டு வராங்க. சித்தர் சமாதிக்கு போகிறது, ஜீவ சமாதிக்கு போகிறது, ஜீவன் முக்தர்களை நமஸ்காரம் பண்ணுறது, இதெல்லாம். ஸோ பிரம்மாமிர்த ரச ஆசக்தோ, அதிலேயே பற்றோடு இருக்கிறான். புறப்பற்று இல்லை. புறப்பட்டுனா என்னத்தை பிடிப்ப? சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, காரு, வேறு என்னத்தை பிடிக்க போகிற? கணவன், மனைவி, பெண்ணு இல்லை ஆண். அவனும் என்னவா இருக்கான்? பிரம்மாமிர்த ஆசக்த. பிரம்மாமிர்த ரசத்தை பருகிறதுலையே அவன் மூழ்கி இருக்கான். பிரம்மாமிர்த ரசக சுயம், அவனே பிரம்மாமிர்தமாக இருக்கான். அவனை யாரும் பருகலாம். அவன்கிட்ட போனால் அவன் பேசினாலோ அவனுடைய சாநித்தியம் இருந்தாலோ அந்த பிரபாவம் என்ன பண்ணான்? உங்களை அந்த ஆனந்தத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஸோ பிரம்மாமிர்த ரசக சுயம், தானே பிரம்மாமிர்த ரசமாக ஆயிடுறான். இப்போ அறிவு போச்சு, அன்பு போச்சு, ஆனந்தமாக இருக்கான். புரியுதா? பிரம்மாமிர்த ரசோ மக்ன, அதிலே மூழ்கி இருக்கான். மூழ்கி இருக்கான். பிரம்மானந்த சிவார்ச்சனக, அவன் பேசுகிற பேச்செல்லாம் சிவ அர்ச்சனை மாதிரி. பிரம்மாமிர்த ரசோ திருப்தோ, அந்த அமிர்தத்தை பருகி அதுலேயே பூரணமாக திருப்தியாக இருக்கான். எந்த ஆசையும் இல்லை, பற்றும் இல்லை. ஆசை இருந்ததுன்னா அவித்யா இருந்ததுன்னா காமம் வரும், காமம் வந்ததுன்னா கர்மா வரும். அவித்யா காம கர்மம். அவித்யா காம கர்மத்தை தத்துவ விசாரம் எடுத்துரும், ஏகாகிர சித்தமாக எடுத்துரும். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, ஏகாகிரம் தத்துவ விசாரம்.
தத்துவ விசாரம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நிருத்தம், ஏகாகிரம். ஏகாகிரம் பஞ்ச கிளேசத்தையும் தாண்டி, அவித்யாவையும் தாண்டி, அஸ்மிதாவையும் தாண்டி, ராகத்வேஷங்களையும் தாண்டி, பயத்தையும் தாண்டி உங்களை மேன்மையான ஒரு இடத்துல அக்லிஷ்டா நிலையில் வச்சுருக்கு, துக்கமற்ற நிலையில் வச்சுருக்கு. ஏன்னா அந்த இடத்துக்கு அது துரியம். நீங்கள் நிஷ்டைக்கு போயிட்டீங்கன்னா துரியம்னு பேர். அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். துரியம்னா என்ன எப்படி போகிறதுன்னுங்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏகாகிரம் தாண்டி நிருத்தம் வந்துடுச்சுன்னா, எண்ணங்கள் இல்லைன்னு வந்தால் அமைதியை அனுபவிக்கிறீங்கன்னா யாரையும் பார்க்க பிடிக்கலை, யார்ட்டையும் பேச பிடிக்காத நிலை வரும். ஏன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரியும். அப்போ தான் தெரியும் அது வேலையை அது சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது புரியும். அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குறது தப்புங்கிறது புரியணும். இதான் நீங்கள் அறிய வேண்டிய விஷயம். அதுங்க தன்னுடைய சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது அறிகிற விஷயம் பெரிய விஷயம் இல்லை. அவங்கள்ட்ட நாம் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாதுங்கிற அறிவு தான் அறிய வேண்டிய விஷயம். புரியுதா இல்லையா? இண்டிபெண்ட்டாக இருக்கணும், டிபெண்ட் கிடையாது. நோ டிபெண்ட், இன்டிபெண்ட். புரியுதா? அதாவது நான் தான் தோண்டித்தனமாக இருக்கிறது இல்லை, அறிவில் நிற்கிறது. அறிவில் எதையும் எதிர்பார்க்காம வாழ்க்கையை அருமையாக நடத்தணும். நான் எனதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எனதுன்னு சொன்னால் அது உண்மையாக பொய்யா? பொய்யா அப்புறம் பிடிச்சிக்கிட்டு தொங்குறேன்னு கேட்குறேன். அசிங்கமாக இல்லை? ஒன்றுது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. உன் உடம்பே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் நீ எழுந்து நீ ஏன் சொல்கிற? எல்லா விஷயத்துலையும் அது மாதிரி யோசனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மனசு என்னவாகும், இந்த இறுகின மனசு என்னவாகும், கொஞ்சம் நல்லா மலரும். நிறைய விஷயங்கள் நம்ம மென்டல் பிளாக்கு நிறைய இருக்குது. இந்த பிளாக்கெல்லாம் இந்த வேதம் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா எடுத்துரும். லைஃப் லேசாக இருக்கும். லைஃப் டேக் இட் ஈஸின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியே நீங்கள் சொல்ல வேண்டாம். அதுவே நான் அப்படியே இருப்போம். நான் எனதுங்கிறதுனா 1008 குழப்பம். பொய்யிலே வாழ்கிறானே, இமேஜிக்காக வாழ்கிறானே. அவங்க எப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி நினைப்பாங்கன்னு இவன் பொய்யா வாழ்கிறான். உண்மையாக இருக்கிறவனுக்கு எதுக்கு பொய்யா வாழணும்? அவங்க எவன் என்ன நினச்சா என்ன, நமக்கு என்ன வேண்டி கிடைக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு சர்வீஸ் பண்ணுறேன், 25-28 வருஷமாக பண்ணுறேன்னா 1000 பேர் 1000 சொன்னான், ஒருத்தனும் இல்லை. இப்போ அவன் இப்படி சொல்லுவான், அவன் இப்படி சொல்லுவான், இவன் இப்படி சொல்லுவான் அப்படியே சாமானிய நினைவான் ஓடி போயிடுவான், தொண்டு செய்ய மாட்டான். அது மாதிரி நம்ம ஓட முடியுமா? ஓடினா நிற்க முடியுமா? நின்னா தான் ஜெயிக்க முடியும். இப்போ ஜெயிச்ச பிற்பாடு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறான், பின்னாடி வரான், ஆஹா ஓஹான்னு பாராட்டுறான், எல்லாம் பண்ணுறானா இல்லையா? எப்போ என்ன பண்ணோம்? நம்ம எல்லாம் நின்னோம். சித்தானது சத்தில் நின்றுச்சு, சத்துவ குணத்தில் நின்றுச்சு. அவளை பாராட்டுறவனை பற்றியும் நம்மளுக்கு கவலை இல்லை, திட்டுறவனை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. ஏன் அவன் உண்மையை சொல்கிறான்னு வச்சுங்களேன், உண்மையை தானே சொல்கிறான். அவன் பொய் சொல்கிறான், அவனுக்கு ஏன் நீ மதிப்பு கொடுக்குற? உண்மையை சொன்னால் ஏற்றுக்கோ, பொய்யை சொன்னால் இக்னோர் பண்ணு. உண்மையை சொல்கிறான், அதில் தவறு இருக்குன்னா தவறை மாற்றிக்கோ. அவனுக்காக வாழாத, உனக்காக வாழு. எல்லாரும் அவனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுலையே நடிப்பு, நாடகம். எவ்வளோ நாள் நடிக்க போகிற? யதார்த்தமாக இருக்க மாட்டியா? எப்போதும் போல ஏறி யதார்த்தமாக இருன்னு எதுக்கு சொல்கிறேன்? நீயா இருப்பா. உன்னுடைய சித்தை சத்தில் உட்காரட்டுப்பா. சம்சித்தம் சொல்லக்கூடிய நல்லா ஆழ்ந்த அகண்ட நல்லா ஸ்ட்ராங்காக உட்காருப்பா. திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் மாதிரி அங்கே ஒன்றி தான் உட்காந்துருக்காரு, பாக்கி எல்லா இடத்துலையும் நின்று திருக்கோலம். அதனால் பிரம்மானந்த சிவார்ச்சனக பிரம்மாமிர்த ரச அதிலே திருப்தி அவனுக்கு. அவன் வெளியில் எதுக்குமே போக வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன்னு அடியானு யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். எந்த புயல் இல்லாமல் மேலே பறந்துக்கிட்டே இருக்கேன். பல வருஷங்கள் பிறந்ததுலேருந்து பறந்துட்டுருக்கேன், மேலே தான் பறக்கிறேன். எந்த புயல் கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். புயல் திடீர்னு குறைஞ்சி போச்சுன்னா நம்ம கீழே வந்துடும்னா, நாங்கள் கீழேருந்து மேலே வந்திருக்கோம். மேலேருந்து கீழே வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஞானம் கீழே இறங்கவே இறங்காது. ஞானம் மேலே தான், ப்ராக்ரெசிவ் தான், அதுக்கு தெரியும். மேற்கொண்ட பார்வைன்னு சொல்கிறான்ல, அப்படி தான் போகும். தானும் நல்லாயிருக்கும், தன்னை சார்ந்திருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். நதி மாதிரி நாங்கள் தான். அதனால் எந்த கழுதை எதை வேணாலும் சொல்லிட்டு போகும்.
அதெல்லாம் போகட்டும் முருகனுக்கு. என்ன பண்ணணும், உன் வேலையை பார்த்துட்டு போ. பிரம்மாமிர்த ரசே திருப்தோ, அதிலே திருப்தி. பிரம்மானந்த அனுபாவக, அதையே அனுபூதி. பிரம்மானந்தம்னா அனுபூதி, சதா அவனுக்கு சுவையில் இருக்கான். பிரம்மானந்த சிவானந்தோ, பிரம்மானந்தத்தில் சிவானந்தத்தை பார்க்குற, தன்னுடைய ஆனந்தம் ஸ்வரூப ஆனந்தம்னு பேர். ஆனந்த இப்போ எங்கேருந்து யாராவது கொடுத்தாங்களா? யார் எங்கே ஆனந்தம் இருக்குது? சத்தில் ஆனந்தம் இருக்குது. யார் அனுபவிக்கிறா? சித்த அனுபவிக்குது. இப்போ அது என்னவா இருக்கு? அன்பாவும் இல்லை, அறிவாவும் இல்லை, ஆனந்தமாக இருக்கிறது. ரெண்டும் மறைஞ்சிடுச்சு, தன்னை ரெண்டும் மறந்துடுச்சு. ஆனந்தங்கிறத நிலை எல்லாத்துக்கும் மேலே. ஆனந்தத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் நம்ம அறிவு அன்புனா தெரியும். துவைத்தம் வந்தால் தானே வரும். துவைத்தம் வந்தால் தான் அன்பு அறிவுலாம் வேறுபாடாக இருக்கும். அத்வைத்தமானால் மூணும் ஒன்றாயிடும். எதுக்காக இவ்வளோ நாள் போனோம்? அந்த ஆனந்தத்துக்காக தான் இவ்வளோ தடைகளை தாண்டி போகணும். விடுதலைன்னா என்னது? விடுதலையே ஒரு ஆனந்தம் தானே. ஸோ பிரம்மானந்த ரசப்பிரப, பிரம்மானந்த ரசத்தை அப்படியே வீச்சு, ஒரு ஃப்ளோ, ஒரு ப்ளோ, ரெண்டுமே நடக்குது. அவனை சார்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரம்மானந்தம். ஆமாம், இப்போ வேதாந்த கிளாஸ் வரேன், எல்லாருமே ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா? ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு, ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சு, லைஃபே மாறி போச்சு. பிரம்மானந்த பரமஜோதி, இந்த ஜோதி இருக்குல்ல, இவ்வளோ நாள் ஸ்வயம் ஜோதிக்கு அனந்த சக்திக்குன்னு இருந்துச்சுல, அது பிரம்மானந்த பரம ஜோதியாக மாறிடுச்சு. இப்போ ஆனந்த ஜோதியாக மாறிடுச்சு. இவ்வளோ நாள் ஸ்வயம் ஜோதி அனந்த சக்தியாக இருந்த ஒரு சைத்தன்யம் இப்போ ஆனந்த ஜோதியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. பிரம்மானந்த நிரந்தரக, அவனுக்கு பிரேக்கே கிடையாது, சதா ஆனந்தம் தான். என்ன பிறக்கணுமா இறக்கணுமா ஒன்றும் கிடையாது. பிரம்மானந்த ரசம், பிரம்மானந்த ரசம், ரசம்னா என்னது? குழம்பு. அப்புறம் அன்னம், அது சொல்லுது, அதனால் குழம்புன்னு சொன்னேன். பிரம்மானந்த அன்னாதோ, அன்னம் ஆதி முதலிய எல்லாம் இது சாப்பிட்றது எல்லாமே பிரம்மானந்தம் தான். பிரம்மானந்த குடும்பககம், குடும்பமே பிரம்மானந்தத்தில் இருக்குது. போதுமா? ஒருத்தவன் ஜீவன் முக்தனானா அவனை சார்ந்திருக்கிற பரிவாரம் 21 தலைமுறைகள் பிரம்மானந்தத்தில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதோட தொடர்பு கொள்ளலை, அந்த சத்தை பார்க்க முடியல. ஏன்? நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அந்நியத்தா கிரகணம், வெளியில் அதை போய் பார்க்கணும், இதை போய் பார்க்கணும், ஒன்றை தவிர எல்லாத்தையும் பார்க்குற. சரி, வீட்டுக்கு வந்து தூங்குற. அப்போ உன்னை பற்றி நீ நினைக்கிறதே இல்லை. எவ்வளோ அருமையாக ஏமாத்துது பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க. பிறவி எப்படி போனால் கனவும் நனவும் ஒன்றா போச்சு. ஒன்று மயக்கம், இன்னொன்று தூக்கம். கனவுங்கிறது மயக்கம் தானே, கற்பனை தானே. தூக்கங்கிறது என்னது? நம்மளை மறந்துருக்கிற நிலை, அவித்யா, அஞ்ஞானம். பிரம்மானந்த ரசாரூடி, பிரம்மானந்த ரசத்தில் ஏறி உட்காந்துருக்கான். ஆரூடு, கஜாரூடனா கஜ மேலே ஏறி உட்காந்துருக்கு, கமலாரூடுனா கமலத்து மேலே ஏறி உட்காந்துருக்கு. அது மாதிரி ரசாரூடு, பிரம்மானந்த ரசாரூடி, ஆனந்த மேகமாக இருக்கான். இங்கே என்னவாக இருந்தான்? அவனை தொட்டவங்களை ஆனந்தமாக மாற்றக்கூடிய ரசாயனமாக இருந்தான். தான் கிட்ட யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் அவனோட தொடர்பு வச்சுருக்காங்களோ எல்லாருக்கான, யாரெல்லாம் பிரம்மத்தோட தொடர்பு ஆனந்தமாக இருக்கமா இல்லையா? அதான் வேறு என்ன கருத்து, வேறு என்ன சொல்கிறது? எளிமையாக புரிய வைக்கிறேன். யாரெல்லாம் பிரம்மத்தோட தொடர்பு ஆனந்தமாக இருக்கும், தொடர்பு கொள்றதுக்கு நேரம் இல்லைங்கிறோம். எப்படி தொடர்பு கொள்வது? முதல்ல பூஜைக்கு வா, அப்புறமா குருவை பிடி, அப்புறமா தியானத்துக்கு போ, அப்புறமா ஞானத்துக்கு வா. தியானத்துக்கு முன்னாடி ஒரு ஞானம் இருக்குது. குருவை பிடிச்சா எல்லாம் ஒன்றா வந்துடும். எனக்கு நேரமே இல்லை. இப்போ பூஜைக்கு முதல்ல வந்தால் தானே இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ நீங்கள்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நடந்தது எப்படி வந்துச்சு? முருகனை தேடி வந்தீங்க, ஒரு பிரச்சனையோ பணமோ ஒரு நிம்மதியோ தேடி சுவாமியை தேடி வந்தீங்க. அவர் உங்களை பூஜைக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்த, தன்னோட தொடர்பை நிரந்தரமாக பண்ணிட்டார். இப்போ இனிமேல் நீங்கள் வெளில போகும்போது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அறியாமல் தானே எல்லோரும் மூழ்கி போகிறாங்க, வழி மாறி பயணம் செய்கிறாங்க. வாழ்க்கை வேறு
ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வந்து பல கோடி ஜென்மாவுடைய லிங்க்கு. இது நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு லிங்க்கு, யாரோட லிங்க் பண்ணியிருக்கோ அவங்களோட நீங்கள் பயணிப்பீங்க. ஏன்னா அது எங்கே கொண்டு போய் விடும்? எஸ்கலேட்டர் மாதிரி. நீங்கள் இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை, புரியுதா? இது ஒரு பெரிய நீண்ட பயணம். அவரோட நீங்கள் சேர்ந்துட்டீங்க, அனுபூதி ஆகினா வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு தேடல் இருக்கும். அனுபூதி ஆயிடுச்சுன்னா தேடல் இப்போ இவன் இருக்கிற மாதிரி திருப்தியாக இருப்பீங்க. அது வரைக்கும் தான் இந்த தேடல். அப்போ நீங்கள் நல்லவன் கெட்டவன், பள்ளத்தில் விழுந்துட்டேன், கெட்டு போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு, அதெல்லாம் நினைக்காதீங்க. விழுந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் ஏந்துங்க, ஏந்து இறைவனை நோக்கி பயணிங்க. நல்லது எவ்வளவு தாமதமானாலும் செய்யுங்க, கெட்ட வழியில் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் திரும்புங்க, இறைவனை நோக்கி திரும்புங்க. புரியுதா? நம்ம தவறு பண்ணிட்டோமே, பள்ளத்தில் விழுந்துட்டோமேன்னு வீணாக போயிட்டோமே அப்படிலாம் நினச்சிட்டு அப்படியே முடங்கி போயிடாத. இறைவனை தேடிக்கிட்டே இரு, அது ஒண்டி தான் சாஸ்வதம். இப்போ நீ பாக்கெல்லாம் தேடுறியா இல்லையா? பாக்கெல்லாம் தேடுற, ஒன்றும் நிற்க போகிறதில்ல. இறைவனை தேடு, அது எல்லாமா நிற்கும். அதனால் இது நீண்ட பயணம். அதில் ஒரு பார்ட்டி இந்த ஜென்மா எடுத்துருக்கீங்க, உங்களோட லிங்காக இருக்கீங்க. இப்போ குரு வந்துட்டாங்க, ஞானம் வந்துக்கிட்டு இருக்கு, யோகம் வந்துடும், அடுத்து பிரம்மம் வந்துடும், ஸ்வரூபத்துக்கு போயிடுவோம். அதனால் பிரம்மானந்த அதில் வந்து அப்போ யாரெல்லாம் அவரை தொட்டானோ அவனை தொட்டவன் ஆனந்தி ஆனான். ஆனந்தினா என்னது? ஆனந்தத்தினுடைய எல்லையுள்ள வந்துட்டான். இப்போ என்னவா இருக்கான்? பிரம்மானந்த ரசாரோடி, பிரம்மானந்த ரசத்தை மேலே உட்காந்துருக்கான், வாகனமாக வச்சுருக்கான். பிரம்மானந்தத்தை வாகனமாக வச்சு பயணிக்கிறான் அவன். நம்ம துக்கானந்தத்தை வாகனமாக வச்சு பயணிக்கல, அங்கேயே இருக்கும். பிரம்மானந்த ஏக்க சித்துகனை, பிரம்மானந்தம் ஏக்கம் அறிவு உணர்வு ஸ்வரூபமாக இருக்கான். பிரம்மானந்த ரச உத்வாகம், அந்த பிரம்மானந்த ரசத்தை ஒரு குளம் மாதிரி தங்குள்ள நிரப்பி வச்சுருக்கான். ஒரு குளம் எப்படி தண்ணீரை நிரப்பி வச்சுருக்கு, அது மாதிரி இவன் பிரம்மானந்தத்தை தங்குள்ள நிரப்பி வச்சுருக்கான். பிரம்மானந்த ரச அம்பர, பிரம்மானந்த மேகமாக இருக்கான். அவன் எப்போ வேணாலும் பிரம்மானந்தத்தை பொழியலாம், மழையாக பொழியலாம். பிரம்மானந்த குளம், பிரம்மானந்த ரச அம்பர மேகம். பிரம்மானந்த ஜனயுக்தா, அவன் இந்த பிரம்மானந்தத்தில் ஜனங்களோட மக்களோட சேர்ந்து தான் வாழ்கிறான், கலந்து தான் வாழ்கிறான். பிரம்மானந்த ஆத்மனி, பிரம்மானந்த ஆத்மாவாக அவன் விளங்குகிறான். ஸ்திதக ஆத்மனி ஸ்திதக, தன்னுள் தானாய் நிற்கிறான். ஆத்மா ரூபம் இதம் சர்வம். இப்போ அவனுக்கு பார்வையில் என்ன இருக்கு? இது நாள் வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஈசாவாசியம் இதம் சர்வம்னு ஒரு வாக்கியம் பார்த்தோம். இங்கே இருக்கிறதெல்லாம் ஈசன்னு பார்த்தோம். அப்புறம் மாயா ஒரு இது பார்த்தோமே, மாயா இதம் சர்வம்னு, மித்யா இதம் சர்வம்னு ஒரு பார்த்தோமே. இங்கே இருக்கிறதெல்லாம் மித்யா, ஜெகத்து தோன்றும் நிற்கும் மாறியும். அது மாதிரி ஆத்ம ரூபம் இதம் சர்வம். இப்போ அவன் பார்க்குறது எல்லாம் ஆத்மாவாக தெரியுது. பார்க்குற எல்லா ஜீவராசிகளும் ஆணு பெண்ணு கழுத குதிரை பார்க்கல, எல்லாம் ஆத்மாவாக தெரியுது, அணுக்களாக தெரியுது. ஆத்மா ரூபம் இதம் சர்வம். இங்கே இருக்கிறது எல்லாமே ஆத்மாக்கள் தான். ஆத்மனோ அந்யனன் கிஞ்சன, ஆத்மாவை தவிர அந்நிய வேற ந கிஞ்சன, எதுவும் இல்லை. சர்வாத்மா அகமாத்மா அஸ்மி, எல்லா ஆத்மாவும் நானே. இது எப்படி சொல்ல முடியுங்க? இப்போ சொன்னல, ஒரு கிளாஸ் டீச்சர் தன்னுடைய 5th B அப்படின்னு சொன்னால் 5th Bயில் இருக்கிற எல்லா பசங்களும் என் பசங்க ஒரு டீச்சர் நினைக்கிறாங்கல்ல. ஒரு குரு தன்னை சார்ந்திருக்கிற எல்லாரையும் சித்தி பண்ணணும், முக்தி பண்ணணும் முயற்சி பண்ணுறாருல. எப்படி? இப்போ அடியார்கள் வாலண்டியர்ஸ் எல்லாரையும் எல்லாம் 750 பேர் இருந்தாலும் 750 பேரும் ஒருத்தவங்க பார்வையில் இருக்கமா இல்லையா? எப்படி அது? அது மாதிரி எல்லாரும் நமக்குள்ள இருக்கிற ஃபீல் ஆகும். அதுதான் சர்வாத்மா அகமாத்மா அஸ்மி, எல்லா ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவாக இருக்கிறேன், எல்லா ஜீவராசிகளும் நானே.
இப்போ பரந்த மனப்பான்மை வந்துடுச்சு. இப்போ எங்கே ஈகோ வந்துச்சு, அகங்காரம் வந்துச்சு, ராகத்வேஷம் வந்துச்சு, நான் எனதுங்கிற அந்த பேச்செல்லாம் எங்கே போச்சு? மெய்ப்பொருள் அறிஞ்சால் மெய்யை தானே ஏற்றுக்கணும். இதான் மெய், இதான் சத்தியம்னா அதை தானே பிடிக்கணும். ஏன் பொய்யை பிடிச்சிக்கிட்டு தொங்குற? இந்த கேள்வி தான் எனக்கு பதிலே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் மட பசங்க, எல்லா சம்சாரியும் அப்படி தான் பண்ணுறான், நானும் அப்படி தான் பண்ணுவேங்கிறான். ஊரோட ஒற்று வாழ், சம்சாரியோடைய தாரக மந்திரம். என்னத்த ஊர் பண்ணுற மாதிரியா நீ பண்ணுற? எல்லாம் செல்ஃபிஷ் ஃபெலோ. என்ன வேணா செய்வான் சம்சாரி. சம்சாரிக்கு ஒரு நியமங்களே கிடையாது. அவனுக்கு காசு முக்கியம், ஒய்ஃபு முக்கியம், இல்லைன்னா கணவன் முக்கியம். இது ரெண்டு தான் முக்கியம் அவனுக்கு. காசு முக்கியம், ஒய்ஃபு முக்கியம். பாக்கி யார் எப்படி போனால் போட்டும். நமக்கு சாப்பாடு நைட்டுக்கு டொப்புன்னு வைக்காமல், தட்டை டப்புன்னு வைக்காமல், அதே தான் கணவன். இப்போ ஒய்ஃபாக இருந்தால் கணவன் முக்கியம், குழந்தை முக்கியம். அவங்களுக்கு 2 பேர். வேற எவனா எப்படியா போகிறான், எனக்கு நேரம் இல்லை. இதாங்க நடந்துகிட்ருக்கு. ஏன்னா சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் குத்தம். சம்சாரிக்கு அறிவே கிடையாதுல்ல. அவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான், கொள்கையை தான் வச்சுக்குவான். கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு என் குடும்பம், என் தெருவு, என் சொந்தம், என் பந்தம் எல்லாம் சங்கு ஊதிட்டா ஒருத்தனும் வரமாட்டான். கரோனா வந்திருக்குன்னு சொல்லுப்பாங்க ஃபோனை போட்டு. கரோனா வந்திருக்கே, ஒரு வாரம் வந்து சமைக்கிறதுக்கு வாங்க, கூப்பிடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தைரியம் இருக்காங்க? யார் வரான்னு பார்க்குறேன். உங்கள் 300 நம்பர் வருதா பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்பர், சர்க்கிள் நம்பரு எல்லாம் பொய்யை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையெல்லாம் மண்ணாங்கட்டி வாழ்க்கை. 300 பேருக்கு நம்பர் போடுங்க. நீங்கள் பத்திரிக்கை வைக்கிறீங்களா? ஊருக்கு கிராமத்துக்கெல்லாம் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரீங்களா? அவனெல்லாம் கூப்பிடுங்க, அவனுக்கெல்லாம் மெசேஜ் போடுங்க. கரோனா வந்திருக்கு, ப்ளீஸ் ஒரு வாரம் வந்து எங்கள் வீட்டில் தங்குங்க, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. சும்மா போட்டு பாருங்கள் பார்க்கலாம். அப்போ எல்லோரும் நடிகை திலகம் தானே. அப்பயும் அவனை டிபெண்ட் பண்ணலை, டிபெண்ட் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. சர்வாத்மா அகமாத்மா அஸ்மி, எல்லா ஆத்மாவும் நானே. பரமாத்மா பரமாத்மக, பரமாத்மாவாக இருப்பதும் நானே. நித்யானந்த ஸ்வரூபாத்மா, என்னுடைய ஸ்வரூபமே நித்யானந்தம், எப்போதும் மகிழ்ச்சி தான். வைதேகி முக்த ஏவசக, இவன்தான் விதேக முக்தன். பூர்ண ரூபோ மகானாத்மா, இப்போ அவன் பூர்ணமாக இருக்கான். இப்போ நம்ம இந்த நிலையை தொடர வரைக்கும், பிரம்ம அனுபூதி ஏற்படுற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னா அபூர்ணமாக இருப்போம். எதுவுமே இருந்தாலும் 10 இருப்போம். எவ்வளோ பணம் கொடுங்க, எல்லாத்தையும் சுவாகா பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட பணம் வாங்கலான்னு வந்திருக்கேன். எல்லோரும் பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், ஒரு சங்கல்பம் போடுங்களேன். எத்தனை சங்கல்பம் போடுறது? வாழ்நாள் ஃபுல்லாக சங்கல்பம் போட்டுகிட்டே கிடக்க வேண்டியது தான். உனக்கும் வயசாகிடும். புரியுதா இல்லை? ஏன்னா அபூர்ணம். இப்போ நீ கேட்குறல்ல, இப்போ நீ கேட்டிருப்ப. இப்போ வந்து உனக்கு அத்தியாவசிய சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, மனைவி, மக்கள் எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கணும், இந்த குழந்தைக்கு இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும். இதெல்லாம் யார்? நீ எதுக்கு? நீ வேலைக்காரன். நீ ட்ராமாவில் நடிக்க வந்திருக்க. ரோலை தெரிஞ்சுட்டு கரெக்டாக நடி. ஏதாவது வேணும்னா பிரார்த்தனையோடு நிறுத்திக்க. அதுக்கு மேலே புலம்பிகிட்டுலாம் இருக்காத. கொடுக்குறதுல வாழ்க்கையை நடத்த புரியா இல்லையா? என்னையா அநியாயமாக இருக்கே. நான் வந்து இது கேட்டேன், அது கேட்டேன், இது வரைக்கும் நான் 1000 கேட்டுட்டேன், ஒரு 4-5 தான் கொடுத்துருக்கேன். பாக்கி 955 இல்லை 990 கொடுக்கலை. கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டான். அப்போ ஏன் கேட்குற? அப்போ ஏன் கேட்குற? இவங்க தான் எல்லாத்தையும் பில்டப் பண்ணுறாங்களாம். இவங்க தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்களாம்? பாதுகாக்கிறாங்களாம், வளர்க்குறாங்களாம், படிக்க வைக்கிறாங்களாம், வேலை வாங்கி கொடுக்குறாங்களாம். எல்லாமே இவங்களே. வேலையும் இவங்களே செஞ்சிடலாம் பேசாமல். படிக்கிறத விட இவங்களே காலேஜில் போய் சீட்டை அவன் பேரில் வாங்கிட்டு இவங்க போய் உட்காந்து படிச்சுட்டு வரலாம். இன்டர்வியூவில் அவனை உட்கார வச்சுட்டு இவங்களே இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகிடுவேன். எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆகிடுவேன். அவன் நாலேஜ் என்னன்னு தெரியாதா? கர்மம் ஒரு அறிவுமே கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அதை கேள். நம்ம முதல்ல நடிக்க வந்திருக்கோன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. என்னெல்லாம் பார்க்குதோ அத்தனையும் வேணுங்குதே. அறிவே இல்லை.
ஏன் மனசாட்சியும் கிடையாது. இதெல்லாம் கேட்குறமே, எல்லாத்தையும் கேட்குறமே. ஒரு மனுஷன் எவ்வளோ தான் ஓடுவான் பாவம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது மெய்ப்பொருள், சொல்கிறதெல்லாம் மெய்ப்பொருள். ஆனால் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் இப்போ சரி, இப்போ நீ 1000 கேட்ட, ஒரு 15 கொடுத்துருக்காரு, பாக்கி எவ்வளோ இருக்கு? 985. அடுத்த ஜென்மாவிலையாவது கொடு கேட்குறேன்னு வச்சுங்க. சரி, அடுத்த ஜென்மாவிலையாவது கொடுத்து தொலைப்போன்னு சும்மா ஒரு மாதத்துக்கு ஒரு பணக்கார வீட்டில் போட்டான்னு வச்சிங்களேன், அங்கேருந்து ஆரம்பிச்சிடுவான். அங்கேருந்து என்ன ஆரம்பிப்பானா, ஏற்ற வீட்டுக்காரா, அந்த வீட்டுக்காரன் 3 கார் வச்சுருக்கா, எனக்கு 1 கார் தான் கொடுத்துருக்க, அவனுக்கு அது நடந்திருக்கு, எனக்கு இது வேணும். அப்போ அங்கேயே அபூர்ணம். புரியுதா? பூர்ணம் வரவே வராது. சாப்பாட்டை தவிர அது 2 ஹவர்ஸுக்கு தான். சில பேர் வாங்கி வச்சுக்கிறான், பார்சல் பண்ணி வச்சுக்கிறான். கிடைக்குமோ கிடைக்காது, நைட்டு கிடைக்குமோ, நிப்பாட்டுவானோ நிப்பாட்ட மாட்டானோ வண்டியை. அப்புறம் என்ன சொல்கிறான், சாயந்தரம் தானே சாப்பிட்டேன், நான் மத்தியானம் சாப்பிடல, அது இப்போ சாப்பிட்றேன் அப்படிலாம் சொல்கிறாங்கப்பா. வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், நேரடியாக டைரெக்டாக பார்த்துருக்கேன். மத்தியானம் ஒரு ட்ரிப்பில் மத்தியானம் சாப்பாடுக்கு ஹோட்டல் லேட்டாகி போச்சு. சரி, சாயந்தரம் இது ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்டுட்டு தரிசனத்துக்கு போனால் நைட்டு பார்த்துக்கலான்னா, அப்புறம் மத்தியானம் சாப்பிடல, அந்த கணக்கு எங்கே வருதுன்னு கேட்குறான். என்ன பண்ணுறது? எல்லாம் பார்த்தீங்களா, மூளை எங்கே மைண்டு வேலை செய்யுதுன்னா சாமியை விட்டுடுச்சு. உண்மையாக பசிக்கவே இல்லை. ஆனால் ஏக்கம் என்னன்னா மத்தியானம் இல்லை, இவர் மட்டும் இல்லை, இவரை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவர் சொல்லிட்டாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாதி பேர் சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு தெரியும், அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கும். அது உங்களுக்கு தெரிய மாட்டுது. குருவுக்கெல்லாம் எல்லாருடைய சித்தத்தை ஸ்கேன் பண்ணக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்துருக்கான். இதெல்லாம் உங்களை சமாளிக்க முடியாதுல்ல. எதுக்கு என்ன சொல்கிறேன், வந்தோடனே முதல்ல சாப்பாட்டை போட்டு தொலைங்கன்னு எதுக்கு சொல்கிறது? காலையில் லேட்டாக தரிசனம்னா முதல்ல சாப்பாடு போடுங்க. இல்லைன்னு வச்சுங்க, அது ஆவுன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். வண்டியிலே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஆவு தான். அதனால் இந்த எல்லாம் நானேவர்க்கான பிரம்மானந்த ரசம்பரம்லாம் பார்த்துட்டோம். பரமாத்மக பார்த்துட்டோம். இப்போ இவன் தான் பூர்ண ரூப மகானத்தா. இப்போ நீ கேட்குறதுல எல்லாம் இப்போ நீ அனுபூதி ஆகிற வரைக்கும் உனக்கு பூரணம் வரவே வராது. நீ கேட்குறத கேட்டுக்கிட்டே இருப்ப. கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவேன். இப்போ அப்படிதான் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிங்க. அதனால் நீ பூர்ணாத்மா. இப்போ இவர் என்னாச்சு, இவர் ஜீவன்முக்தி அனுமதி பட்டுட்டார். அதனால் பூர்ண ரூப மகானாத்மா, நான் மகானத்தான். அப்புறம் பிரீத்தாத்மா சாத்வதம், அன்பு வடிவமாகறான். இதுதான் அன்பே சிவம்னு சொன்னது. அன்பு வடிவமாகறான், அறிவு வந்துடுச்சு. அதனால் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்னுடைய பொருள். அதனால் அங்கே நம்ம துவேஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கிட்டையும் அன்பை தான் காட்டணும் அப்படிங்கிற அறிவுக்கு வந்துடுறான். அதான் பிரீத்தாத்மா. சாஸ்வதம், நிலையாயிடுச்சு. அன்பு நிலையாயிடுச்சு. எல்லாத்துக்கும் அன்பை காட்டுவாங்க. இப்போ நேற்று சொன்னல, தன்னுடைய மனைவி செய்கிற தவறுகளை பெருசாக கோச்சிக்கிறோம், தன்னுடைய குழந்தைங்க செய்கிற தவறுகளை நம்ம மன்னிக்கிறோம், அன்பாக எடுத்து சொல்கிறோம். அவங்க யாரோடைய பொண்ணோ உன்னை நம்பி வந்திருக்கா, இது ஓம் பொண்ணு, அதனால் நீ என்ன பண்ணுற, ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குற. அப்படி ஒரு தத்துவம் இருக்குது. அதை மாற்றிக்கணும் ஆண்கள். பிரீத்தி இருந்துச்சுன்னா இதுவும் என்னுடைய பொருள் தான், என்னை தேடி வந்திருக்கு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது கண் கலங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. அது 1000 வெற்றிகளை கொடுக்கும், 1000 நன்மைகளை கொடுக்கும். ஆமாம், இது ஒரு அதிசயம் தானே. இது எங்கேயோ பிறந்து யாரையோ நம்பி எப்படியோ வராங்க. ஆனால் விட்டுறாங்களா ஆண்கள்? விட மாட்டாங்க. பாசம் காட்டாத மாதிரி நிற்பாங்களே தவிர பாசம் உள்ள இருக்க தான் செய்யும். ஒய்ஃபை விட்டுட்டு ஒரு வாரம் இருக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏதோ ஹஸ்பண்ட் ஒரு 3 நாள் 2 நாள் 1 நாள் இருக்க மாட்டாங்க. பழகிற வரைக்கும் தான். பழகிட்டா புரிதல் ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுங்க, அத்வைதம் தான். 2 இருக்காது, 1 தான். அதனால் பிரீத்தாத்மா சாஸ்வதம், அன்பு சாஸ்வதமாகிடுச்சு. ஆத்மக சர்வாந்தர்யாமி ரூபாத்மா, எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆகுதுன்றான். அந்தர்யாமி ரூபாத்மா. நிர்மலாத்மா, எனக்கு எந்த கள்ளகபடமும் கிடையாது, நிர்மலமாக இருக்கேன்.
அழுக்கு இல்லாமல் மலம் இல்லாமல் இருக்கேன். நிராத்மா, எனக்கு ஆத்மா இருக்கே இல்லையோ அந்த அளவுக்கு என்னையே நான் அறியாமல் சந்தோஷமாக இருக்கேன். இதெல்லாம் எப்போ? எல்லாம் துரியத்தை தாண்டி அனுபூதி. ஆனால் அனுபூதி சத்துவகுணத்தினால, பக்தி யோகத்தினால, இறைவனுடைய கருணையினால் நடக்கக்கூடிய விஷயம். அதில் தெளிவாக இருக்கேன். அனுபூதிங்கிறது இந்த வேத விசாரம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், தான தர்மம்லாம் பண்ணலாம். ஆனால் அனுபூதிங்கக்கூடிய அந்த அத்வைத நிலை சிவபோகங்கிறது பக்தி யோகத்தினால கருணையினால் கிடைக்கக்கூடிய ஒன்றுங்கிறது என்னுடைய அனுமானம் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக சத்தியமாக வெளிப்பட போகுது. மந்திரம் வரட்டும் காத்துட்டுருக்கேன். அப்போ சத்துவகுணத்தில் நீ நின்னா சத்தாயிடுவேன். சத்தானா அது வரம் கொடுத்து தானே ஆகணும், சேர்ந்து தானே ஆகணும். சத்திய பரம்பொருள் யாரோட சேருது? சித்தோட தானே சேருது. சித்து யார்? தன்னுடைய சொருபத்தினுடைய சரிபாதி தானே சித்து. அதனால் இப்போ ஆனந்த மேகமாக அவன் அன்பு வடிவமாக ஆனந்த மேகமாக எல்லாருக்கும் பிரம்மாமிர்த வர்ஷினியாக இருக்கிறான். பிரம்மாமிர்த வர்ஷினி அப்படின்னு இருக்கான். நிர்விகாரக, அவன்கிட்ட காலையில் ஒரு குணம், மத்தியானம் குணம், சாயந்தரம் ஒரு குணம் கிடையாது. ஏன்னா அது தமோ குணம், ரஜோ குணம், சத்துவகுணம், அந்த மாதிரி மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை. அவன் சுத்தாத்மா, தூய்மையாக இருக்கான். சாந்த ரூபக, சாந்தமாக இருக்கான். சாந்தமாக எப்போ பூர்ணமானதான் சாந்தமாக முடியும். இப்போ சாந்தா அசாந்தா ரெண்டுத்தையும் கடந்தவன். அமைதியாக இருக்கிறது, அமைதியான நிலை ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டுட்டான். ஸ்வரூபாத்மா ஏக ஆத்மா தத்துவ விவர்ஜித்த. இப்போ அநேக ஆத்மாங்கிறது அவங்ககிட்ட இல்லை. ஒன்று தான் எல்லாமா இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மா முன்னாடி ரெண்டு இருந்துச்சு, இப்போ இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மா இது சிந்தா, இரட்டை எல்லாத்தையும் நீக்கிறான், துவைத்தம் எல்லாத்தையும் நீக்கிறான். ஜீவாத்மா பரமாத்மா இது சிந்தா சர்வஸ்வ வர்ஜிதா. ஜீவாத்மா பரமாத்மான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, அது இனிமேல் எப்போதைக்கும் எல்லா தருணத்துலையும் முக்காலத்துலேயும் இல்லாமல் போனது. முக்தா அமுக்தா ஸ்வரூபாத்மா, நான் முக்தனாக இருக்கேன், நான் பந்தனாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் போய் முக்தா முக்த விவர்ஜித்தக அந்த வார்த்தையே நீக்கப்பட்டது. விவர்ஜித்தக நீக்கப்பட்டது. பந்த மோட்ச ரூபாத்மா, இன்னும் முன்னாடி பந்தமாக இருக்கேன், மோட்சமாக விடுதலை அடைஞ்சிட்டேன். இந்த ரெண்டும் இப்போது பந்த மோட்ச விவர்ஜித்தக இந்த ரெண்டு வார்த்தையும் எடுக்கப்பட்டது. துவைத்த அத்வைத்த ரூபாத்மா, இவ்வளோ நாள் துவைத்தம் அத்வைத்தம்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு குரூப் இருந்தீங்கல்ல. துவைத்த அத்வைத்த விவர்ஜித்தக, பந்த மோட்ச விவர்ஜித்தக, முக்தா முக்த விவர்ஜித்தக, சிந்தா சர்வஸ்வ வர்ஜித்தக. கவலையே கிடையாது. என்ன வாழ்க்கை பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் எவ்வளோ மடத்தனமாக வாழ்ந்துருக்கோன்னு தெரியுதா? எதுக்கெல்லாம் சண்டை போட்டிருக்கோம், எதுக்கெல்லாம் அழுதுருக்கோம். 15 நாள் பேசாமல் இருந்திருக்கோம், 1 மாதம் பேசாமல் இருந்திருக்கோம். இப்போ கூட அறிவு இல்லாமல் சின்ன சண்டை போட்டால் 1 வாரம் பேசிக்காது. ஒரு சின்ன பிரச்சனை, அது இயற்கையாக நடத்தும். நமக்கு அறிவு இல்லாமல் என்ன பண்ணுவான்? அதில் போய் விழுந்து சின்ன சின்ன சண்டையிலேயே வாழ்நாள் ஃபுல்லாக மௌனமாக இருக்கீங்க. பேசாமல் இருக்கிறது நல்லது தான், துக்கத்தில் இருக்கிறது இல்லை. அது ஆனந்தமாக கூட பேசாமல் இருக்கலாமே. அதனால் துவைத்த அத்வைத்த ரூபாத்மா, துவைத்த அத்வைத்த விவர்ஜிதம் எடுத்தாச்சு. எதெல்லாம் நீங்கள் இவ்வளோ மடத்தனமாக வாழ்ந்துட்டீங்களோ அதெல்லாம் நீக்குது. இரட்டை எல்லாத்தையும் நீக்குது. துவைத்தனாலே பிரச்சனை தான். அதனால தான் இந்த பகவத்கீதை முதல் தியானத்தில் அத்வைத அமிர்த வர்ஷினி அஷ்டாதச அத்தியாய ஸ்வரூபிணி, அந்த பகவத்கீதா பெண்ணு தாய், ஞானத்தாய், அமிர்த வர்ஷியா, அத்வைத அமிர்த வர்ஷினி அஷ்டாதச அத்தியாய ஸ்வரூபிணி அப்படின்னு ஒரு லைன், ஒரு 4 லைனில் இந்த ஒரு லைன் என்னை தொட்ட லைன் சொல்கிறேன். அத்வைதம் ஆரம்பமே முதல் வார்த்தையே அத்வைதம். ஆனால் ஒத்துக்கிறாங்களா? அத்வைதம்னா நிர்குணம்னு அர்த்தம், ரெண்டல்ல ஒன்றுன்னு அர்த்தம். ரெண்டல்ல ஒன்று. அது இன்னும் சூக்ஷ்மமாக போனால் நிர்குணம்.
உருவம் கிடையாது, வடிவம் கிடையாது, எந்த குணமும் கிடையாது. அன்பு, ஆனந்தம். அறிந்தால் புரியும், அறியாவிட்டால் துக்கம். அறிந்தால் இன்பம், அறியாவிட்டால் துன்பம். அதான் சர்வ அசர்வ ஸ்வரூப். சர்வம் எல்லாம் ஒன்று, ஒன்று எல்லாம், ஒன்று பல, அதெல்லாம் இப்போ கிடையாது. சர்வ அசர்வ விவர்ஜிதா. மோத பிரமோதம், மோதம் பிரமோதம், பிரிய மோதம் பிரமோதம், அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் மோதாது வினிவர்ஜிதாக, எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இதெல்லாம் எப்படி? தத்துவ விசாரத்தினால படிப்படியாக ஒவ்வொரு வார்த்தையும் மேக்சிமம் 1000 வார்த்தைக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ளே தத்துவ விசாரம் என்ன ஆகிடும், முடிவுக்கு வந்துடும். அப்புறம் 1000 வார்த்தை 100 வார்த்தையாக மாறும். அப்புறம் 100 வார்த்தை 10 வார்த்தையிலேயே உங்களுக்கு முக்தியை கொடுக்கும். நேற்று சொன்னோம் இல்லையா, மந்திரம் சமாதிக்கு அழைச்சிட்டு போகிறது மந்திரம். மணி ஔஷதின்னு பார்த்தோம்ல, மணி மந்திரம் ஔஷதின்னு. அதில் மந்திரம் தான் ஞான யோகம். எந்த வார்த்தை உங்களுக்கு சித்தி கொடுக்கும்னு தெரியாது. ஒவ்வொரு வார்த்தையும் இதை நீங்கள் கடைபிடிக்கணும்னு முடிவெடுக்கிறீங்கல்ல. இந்த ஏகாகிரகம் இப்போ ஒரு முக்கியமானதாச்சா, தத்துவ விசாரம் முக்கியமானதாச்சா, ஏன்னு காரணம் சொல்லுது. நீ அதை அப்படியே சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்ணாத. பக்தி யோகத்தில் அப்படி சொல்லலாம். ஞான யோகத்தில் எதுக்காக நீ ஒன்று ஏகாகிரம் வர சொல்லுது? சத்துவகுணத்தை நற்காரியங்களை ஈடுபடுன்னு எதுக்காக சொல்லுது? குரு எப்படின்னு எதுக்காக சொல்லுது? குரு கடவுள் அம்சம்னு எதுக்காக சொல்லுது? எல்லாத்துக்கும் லாஜிக் இருக்குது. அதான் அங்கே இருக்கிற விஷயம். அடுத்தது சர்வசங்கல்ப ஹீனாத்மா. இப்போ சித்தவிருத்தியிலேருந்து முதல்ல வெளிவரது என்னது? புத்திக்கு தானே வரும். சித்தவிருத்தி முதல்ல வர்றது புத்தியில் தானே சங்கல்பம் பண்ணுறோம். இதை செய்யலாம் வேண்டான்னு, இதை செய்யலான்னு முடிவெடுக்கிறீங்களே. அதுக்கப்புறம் என்னவாயிடும்? அது மனசுக்கு போகும். மனம் வந்து புலன்களுக்கு போகும். புலன்கள் வந்து பொறிகளை இயக்கும். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சர்வ சங்கல்ப ஹீனத்தா. எனக்கு எந்த ஆசையும் இல்லை. சங்கல்பங்கிறது ஆசையை உறுதிப்படுத்துறது. அதுக்கு ஆதாரம் சித்தவிருத்தி. சித்தவிருத்தியே இல்லைன்னா அது சுத்தம், அது ஒரு நிலை நிஷ்டை. இப்போ சித்தவிருத்தி வெளியில் வருது, அதை அறிவுபூர்வமாக டேக்கிள் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம இவ்வளோ நாள் எங்கேருந்து எண்ணம் வருது, எதை செயல்படுறோம், எதை பேசுகிறோம், எந்த குணத்தில் இருக்கோம், எதாவது தெரிஞ்சிச்சா வாழ்க்கையில்? இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் வாழ்ந்தோம். இப்போ நம்ம அறிவு சித்தத்தில் என்ன இருக்குங்கன்னா மோஸ்ட்லி குப்பைங்க தான் இருக்குது. சாமானியர்கள் சம்சாரி எண்ணத்தை சேர்த்து வச்சுருப்பான். சம்சாரி எண்ணத்தை சேர்த்து வச்சுருப்பான், கலர் பேப்பரை சேர்த்து வச்சுருப்பான் பீரோவில். பெண்கள் என்ன சேர்த்து வச்சுருவாங்க? இந்த புடவை ட்ரெஸ் மெட்டீரியலை சேர்த்து வச்சுருப்போம். அது ஒரு பைத்தியம், இது ஒரு பைத்தியம். அந்த ரோட்டில் ஒரு பைத்தியம் நிற்குது, அது என்ன சேர்த்து வச்சுருக்கு? அதே குப்பையே கலர் கலராக சேர்த்து வச்சுருக்கு. 3 பைத்தியமும் ஒரே பைத்தியம்தான். காமனாக ஒரு கடவுளுக்கும் நமக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி காமனாக என்ன இருக்குது? கடைசி வரைக்கும் தானும் யூஸ் பண்ணாது, மற்றவங்க கொடுக்காது. இது ஒரு பைத்தியம். அதே மாதிரி அது கட்டுக்கட்டாக எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். எச்சை தொட்டு கருமம் எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும், வச்சுக்கும். இல்லை சில பைத்தியம் தங்கத்தை வாங்கி கட்டியாக வச்சுருக்கோம். ஆரோ பாவிக்கால் அந்த பணம் ஆரோ அனுபவிப்பார். 50 வயசு ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு இல்லை. இனிமேல் ஒன்றும் எதுவும் கிடையாது. ஒழுங்கா சாமியை பாரு, சாமி மோரக்கட்டையை பாரு, அப்போது உன் முகம் மாறும். சர்வசங்கல்பஹீன. இனிமேல் 50 வயசுக்கு மேலே நிறைய சங்கல்பம் போடக்கூடாது. சங்கல்பத்தெல்லாம் குறைக்கணும். அதுக்கப்புறம் நிறைய சாகிற வரைக்கும் சங்கல்பத்தை விடுறதே கிடையாது. புரியுதா இல்லையா? சங்கல்பம் என்னது? ஆசையை உறுதிப்படுத்துகிறாங்களாம். போன வருஷம் 120 ஆசை போட்டேன், ஒன்று கூட நடக்கலை. ஒன்றே அரைக்குறையாக நடந்துச்சு. போன வருஷம்லாம் வேஸ்ட்டு. இந்த வருஷம் ஒரு 200 போடுறேன், கண்டிப்பாக நடக்காது. அதை நடக்கவே கூடாதுங்கிறேன். என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் அல்பம். அந்த அல்பம் நடக்கலைன்னு வேற வருத்தம். சாமிகிட்ட எதுக்கு போகிறான்? பணம் வாங்கிறது தான் போகிறான். இல்லைன்னா போக மாட்டாங்கன்னு தெரியும்ல. செவ்வாய்க்கிழமையாவது, கிருத்திகையாவது, விசாகமாவது. சர்வசங்கல்ப 50 வயசுக்கு மேலே சங்கல்பத்தையெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரே சங்கல்பமாக மாற்றிக்கணும். இதெல்லாம் 7 வயசில் பண்ண வேண்டிய வேலையை 49 வயசில் பண்ணுறோம். அப்போ கூட பண்ண மாட்டோம். உள்ளே போகணுங்கிற அறிவே இல்லை, வெளியில் போகணும் தான் நிற்கிறோம். வெளியில் போனால் மேலே போக வேண்டியது தான் அடுத்தது.
சர்வசங்கல்பஹீனாத்மா வைதேகி முக்த ஏவ சக ச ஏவ முக்த வைதேகி. அவனுக்கு மீண்டும் சரீரம் அல்ல, அர்த்தம் இதான். அவனுக்கு மீண்டும் சங்கல்பம்லாம் இல்லாமல் போச்சு, குறிக்கோள் எதுவுமே இல்லை. நிஷ்கலாத்மா, எந்த அவயவங்களும் அவனுக்கு இல்லை. நிஷ்கலா, புஷ்கலா, பூர்ணா. பூர்ணா புஷ்கலான்னு சொல்லுவோம் இல்லையா, 16 சோடசகலா, 16 தத்துவங்கள் உள்ள புருஷன். அது மாதிரி அந்த ஒரு கலாவும் இல்லை, எல்லாத்தையும் நீக்கியாச்சு. நிர்மலாத்மா, மறுபடியும் நிர்மலாத்மா. புத்தாத்மா, அறிவு ஸ்வரூபம், தூய ஸ்வரூபம். புருஷாத்மா, புருஷன், 4 நிலையிலையும் பூர்ணமானவன். கிருகஸ்தம், பிரம்மச்சரியம், வனப்பிரஸ்தம், பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். சம்சாரி, அவருக்கு ஒரு ஆசிரமும் தெரியாது. இதெல்லாம் நான் எழுதியிருக்கா, அப்படி எழுதியிருக்கா. அப்புறம் வனப்பிரசம் ஒன்று இருக்கா, போகணுமா கேட்பான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, பணம், ஒய்ஃபு. சம்சாரம்னா என்னது, பணம், ஒய்ஃபு, இல்லைன்னா பணம், ஹஸ்பண்ட். புத்தாத்மா புருஷாத்மக அண்ணா ஆனந்தாதி விஹீனாத்மா. புத்தாத்மா ஆனந்தாதி விஹீனாத்மா அமிர்தாத்மா அமிர்தாத்மக. ஆனந்த முதல் புத்தி நிர்மலம் நிஷ்கலா எல்லாத்தையும் கடந்து அமிர்தாத்மாவா மரணமற்ற அமிர்தாத்மக ஸ்வரூபமாக காலத்ரய ஸ்வரூபாத்மா 3 காலமும் கடந்து, காலத்ரயம், காலம் திரயம் 3 கடந்து காலத்திரைய விவர்ஜித்த, காலமே இல்லாத நிலைக்கு போய் அகிலாத்மா உலகத்தில் உள்ள எல்லாமே தானாக உணர்ந்து ஹியமே ஆத்மா, ஹிய மே ஆத்மா, ஒரு ஆப்ஜெக்டாக இல்லாமல் சப்ஜெக்டாக இருந்து மானாத்மா, ஒரு மான வர்ஜிதா, ஒரு அளவுக்கு உட்பட்டும் ஒரு அளவுக்கு அப்பாற்பட்டும். சகுனத்தில் அளவு இருக்கும், வடிவம் இருக்கும். வடிவமற்ற நிலைக்கு அளவு கிடையாது. அதான் மானாத்மா அமானாத்மா. நித்திய பிரத்யக்ஷ ரூபாத்மா, நேரடியாக பார்க்கக்கூடிய ரூபாத்மாவாகவும் வடிவத்தை ஸ்தூலமாகவும், நித்திய பிரத்யக்ஷ நிர்ணயக, நேரடியாக நிர்ணயிக்கக்கூடிய அளவுலையும், அளந்து சொல்லிடலாம் அந்த அளவுக்கும். அந்யஹீன ஸ்வபாவாத்மா, அந்யஹீன வேறொன்று கிடையாது என்னை தவிர. இந்த ஸ்வபாவத்தை தவிர அந்நிய ஆத்மா ஹீன, எந்த ஆத்மாவும் கிடையாது. இரண்டற்ற நிலையில் அந்யஹீன ஸ்வயம் பிரபு, மற்றொன்று இல்லாத தானே பிரபாவமாக வித்யா அவித்யா மேயாத்மா, வித்யா அவித்யா ஞானம் அஞ்ஞானம் கடந்து வித்யா விவர்ஜிதக நீக்கப்பட்டு, அங்கே பார்த்து இரட்டை எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே வராங்க. நியத்மானித்ய, நித்தியம் அனித்திய, நிலையானது நிலையற்றது விஹீனாத்மாவாக இருந்து அதை கடந்து இகாமுத்திர இந்த இரண்டையும் விவர்ஜிதக கடந்து சமதமாதினா அந்த சாதகர்கள் பயன்படுத்தக்கூடிய மன உடல் சுத்தம் மனச்சுத்தம் சொல்கிறாங்க, அந்த கட்டுப்பாடுகள் 6ஐயும் கடந்து முமோக்ஷங்கிற நிலையும் கடந்தாச்சு. இப்போ அவன் என்ன சித்த புருஷன் ஆகிட்டான். முமோக்ஷ சாதகன் அதெல்லாம் போயாச்சு. ஸோ 2 எல்லாத்தையும் போயிடுச்சு. 2ன்னு சொன்னது எல்லாமே போயிடுச்சு. அவன்கிட்ட அவன் மட்டும்தான் இருக்கான். அலையும் அவன்தான், நிலையும் அவன்தான், நுரையும் அவன்தான், நெட்வொர்க்கும் அவன்தான், சித்தும் அவன்தான், அதாவது சிம் கார்டும் அவன்தான், செல்ஃபோனும் அவன்தான். ஸ்தூல விஹீனாத்மா, ஸ்தூலமாக ஸ்தூல தேக விஹீனாத்மா, ஸ்தூலமான உடம்பு இருக்கும் ஆனால் இல்லை. சூக்ஷ்ம தேகம் இருக்கும் ஆனால் இல்லை. காரண விஹீனாத்மா, காரண தேகம் இருக்கும் ஆனால் இல்லை. துரியாதி விவரி, துரியத்தையும் கடந்துட்டான். இப்போ என்னாச்சு, துரியாதீதம். அன்னகோஷ விஹீனாத்மா, அன்னகோஷம் இல்லை. அன்னகோஷம்னா என்னது, உடம்பு, ஸ்தூல உடம்பு. பிராணகோஷம் லங்ஸு, மனக்கோஷம் மனம், விஞ்ஞான கோஷம் புத்தி, ஆனந்த கோஷம் சகசிராரம் சிவதலம்,
பஞ்சகோஷ விவர்ஜிதக, இந்த எல்லா கோஷத்தையும் அப்பால் கடந்து நிற்கிறேன். நிர்விகல்ப ஸ்வரூபாத்மா, எனக்கு எந்த சங்கல்பம் கிடையாது. சவிகல்பம் நிர்விகல்பம்னு அதுவும் கிடையாது. அதான் நிர்விகல்ப ஸ்வரூபாத்மா, என்னுடைய ஸ்வரூபம் நிர்விகல்பம், சங்கல்பம் கிடையாது. நான் ரொம்ப சுதந்திரம், பிரம்மஸ்வரூபம். சவிகல்ப விவர்ஜிதா, சங்கல்பம்லாம் நீக்கப்பட்டது. திருஷ்ய அனுவிக்தஹீனாத்மா, திருஷ்ய அனுமித்த ஹீனாத்மா, இதெல்லாம் எனது, நான் எனதுன்னு சொல்கிறேன் அஸ்மிதா, அந்த அகங்காரம் இல்லாமல். சப்த வித்த விவர்ஜித, வாக்கும் இல்லாமல், அகங்காரமும் இல்லை வாக்கும் இல்லை. சதா சமாதி சூன்யாத்மா, சதா சமாதியில் சூன்யமாக. இப்போ நிஷ்டையிலையும் அப்படி தான் இருப்பீங்க. நிஷ்டைக்கு போனீங்கன்னா, ஏகாகிர சித்தம் கடந்து நிருத்தம் போனீங்கன்னா, நீங்கள் உங்களை பூஜ்யம் பண்ணிக்கணும். பூஜ்யம் பண்ணாமல் மேலே போக முடியாது, அது வேறு விஷயம். பூஜ்யம்னா என்னது? சரணாகதி. ரொம்ப எளிமையான விஷயம். நம்ம சும்மா பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு கிடக்கிறோம். எளிமையான விஷயம். உன்னையும் குடும்பத்தையும் இறைவன் திருவடியில் ஒப்படைச்சிட்டு உன்னால் முடிஞ்ச வேலையை ஒழுங்காக செய், ஸ்ரத்தியாக செய். பயபக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த 2 வார்த்தையை கெட்டிமாக பிடிச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே வா. நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் நடக்கும். எளிமையான வழி. இப்போ இவங்க இருக்காங்களே பெருமாள் பக்தர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க? பிரபத்திய மார்க்கம் தான் அவங்களுடைய. ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், தியானம் பண்ணுறதெல்லாம் ஒரு சிலர் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஞான யோகம் ஒரு சிலர் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். பக்தி யோகம் ஒரு சிலர் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் பிரபத்தின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, பக்தி தான் அது. என்னது? நாம் அவனுக்கு பரோபகார்த்தம் பண்ணணும், தொண்டு செய்யணும், எஸ்பெஷலி இறைவனுக்கு செய்யணுங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஆச்சாரியாலேருந்து கடைசி சிஷ்யன் வரைக்கும். என்னது? சரணாகதி, பிரபத்தியம். திருவடியை தேடி வருகிறேன், சரணாகதி அடைகிறேன். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? யோசனை பண்ணி பாருங்கள். எல்லா அறிவும் இருக்குது அவங்ககிட்ட, ஆனால் அவன் சரணாகதி பண்ணுறான். நமக்கு அறிவே இல்லை, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் யார் தெரியுமா? சுயமரியாதை, பகுத்தறிவு. உன்னுடைய பகுத்தறிவு இருந்தால் சரணாகதி பண்ணுவேன். பகுத்தறிவு இல்லாததுனால தான் நீ சரணாகதி பண்ணாமல், நான் யாரையும் வணங்க மாட்டேன், யாருக்கும் தலைன்னு. என்ன இது? கர்வம், அகங்காரம், அஸ்மிதான்னு பேர். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லாரையும் இருக்கிறவன் என்னை காப்பாற்றுன்னு சரணாகதி ஆகிறேன், என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்று. ஒன்றுமே இல்லாதவன் நான் பார்த்துக்கிறேங்கிறான். கேட்டால் சுயமரியாதை, இண்டிபெண்ட். எதில் இண்டிபெண்ட்? சுவாமி விஷயத்தில் என்ன இண்டிபெண்ட்? சுவாமி விஷயத்தில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வழி சரணாகதி தான். ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம் கடந்த நிலை அது. பரோபகார்த்தம்னு சொல்கிறோம்ல, சரணாகதினா என்ன பண்ணோம்? தன்னை அவருக்கு இப்போ 0 பண்ணிக்கணும். அதுதான் பக்தி யோகத்தினுடைய உச்சம். ஆத்ம நிவேதனம் சொன்னோம்ல, அந்த ஆத்ம நிவேதனத்தில் தான் உங்களுக்கு அனுபூதி ஏற்படும். இதுதான் உச்சம். இதுக்கு மேலே வார்த்தை இல்லை. பரவாயில்ல, முருகப்பெருமான் காமெடியாக ஆரம்பித்தாலும் முடிவை கிளைமேக்ஸ் அருமையாக முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாருன்னா, பஞ்சகோஷ விவர்ஜித நிர்விகல்ப ஸ்வரூபாத்மா, சவிகல்ப விவர்ஜித திருஷ்ய அனுவித்த அஸ்மிதா போச்சு, வாக்கு போச்சு, சதா சமாதி சூன்யாத்மா. சமாதியில் உன்னை 0 பண்ணிக்கும். குருகிட்ட போனாலும் இறைவன்கிட்ட போனாலும் உன்னை 0 பண்ணிக்கிட்டேன்னா ஈஸியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அதுதான் ஈஸியான வார்த்தை, அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. அந்த நிலையில் சதா சமாதி சூன்யாத்மா, ஆதி மத்திய அந்த விவர்ஜித்த. உனக்கு இனிமேல் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. சாஸ்வதங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாயிடுவோம் நம்ம. அதனால் இந்த தத்துவ விசாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தியானத்தில் நிஷ்டையில் உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தன்னை பூஜ்யமாக மாற்றிங்க. அதுதான் சரணாகதி. பூஜ்யம்னா என்னது? நான் எனதெல்லாம் விட்டுறது, அஸ்மிதாவாக இருக்கிறது, இறைவன் ஸ்வரூபமாக இருக்கணும். கை கட்டி வாய்ப்புத்தி சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணி தொண்டு செய்யணும். பிரபத்தியம்னா என்னது? சரணாகதிக்கு எதுக்கு வர? எங்கே இருக்கக்கூடிய காலமெல்லாம் தொண்டு செய்கிறேன்னு சொல்லணும். யாருக்கு தொண்டு?
இறைவனுக்கு தொண்டு ஆரம்பித்தா எல்லாருக்கும் தொண்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இறைவன்லேருந்து ஆரம்பிக்கணும் தொண்டை. நான் ஜீவர்களை எல்லாம் தொண்டு செய்வேன், மனித நேயம் மிக்கவன், சாமி இருக்காரா இல்லையா எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படி சுற்றின்னு கிடக்கிறான். நாங்கள்லாம் செய்யும் தொழிலே தெய்வம், நாங்கள்லாம் செக்கு மாடு, இங்கேயே தான் இருப்போம். இருக்கான், பல பேர் இருக்கான். பொறுப்பை ஒழுங்காக செய்யாதவனுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கோம். கடமையை ஒழுங்காக செய்யாதவன், தொழிலை உதாசீனப்படுத்துகிறவனுக்கு அந்த வார்த்தை முக்கியம். செய்யும் தொழிலே தெய்வம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறது என்னது? கர்மயோகம். அதுக்கு 33% தாங்கிற அறிவு இருக்கணும். குருவை பிடிக்கணும். குருவை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிடலாங்க. முருகப்பெருமானை பிடிங்க. திருவடி அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவேல் முருகனுக்கு